உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் சலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்கச் செய்பவனாகிய மகத்தான அந்த ரப்புல் ஆலமீனை தக்வா செய்து பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லதுவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். இந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து மரணிக்கிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வதோடு மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் வெற்றிகரமான நிலைமைகளை அடைந்து கொள்வார். ஆனந்தங்கள், இன்பங்கள், குதூகலங்கள் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான ஒரு மனிதராக ஆகிவிடுவார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகீங்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், கருணையுள்ளவன், பாசமுள்ளவன். எங்களுக்கு நிறைய புத்திமதிகளை சொல்லுகிறான். என்னுடைய உங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான். நானும் நீங்களும் அல்லாஹ்விட்டிருந்து வந்தவர்கள், திரும்ப அல்லாஹ்வை போய் அடைய போகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நம்ம அல்லாஹ்வை அடைகிற நேரத்தில் அவனோட சந்தோஷத்தை திருப்தியை அடைந்தவர்களாக அல்லாஹ் எங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த தர்ஜாவை நாங்கள் அடையணும். இதற்காகத்தான் அல்லாஹ் எங்களை அழைக்கிறான், எங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறான். எங்களோட உலகத்துடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காகவும் எங்களோட மௌத்து அழகாக அமைவதற்காகவும் ஆகிரத்தில் உயர்ந்த பதவிகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய விருப்பமும் அவனுடைய ஆசையும் அவன் எங்களுக்கு உற்சாகப்படுத்துவதும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய வரிசையில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், படைத்த ரப்ப பயந்து கொள்ளுங்கள். அவன் எங்களை ஒவ்வொரு நேரமும் கவனித்து கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் தான் நாங்கள் போய் சேரணும். அவன் ரப்புல் ஆலமீன், அவனை பயந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வல் தந்துர் நஸ்ஸு மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டவர்களே, மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கைக்காக என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள் என்கிறதை கொஞ்சம் அவதானித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். வல் தந்துர் நஸ்ஸு மா கத்தமத் லிகத். அல்லாஹ் எங்களை ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குகிறார். மனிதர்களே, ஈமான் கொண்டவர்களே, கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களோட கட்சி சாதனம் பூர்த்தியாகிவிட்டதா? மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கைக்கான ஏற்பாடுகள் நீங்கள் பூர்த்தியாக செய்து விட்டீர்களா? அதற்கான என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள் என்கிறதை கொஞ்சம் அவதானித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களோட விடயத்தில் நுட்பமான அறிவுள்ளவனாக இருக்கிறான், நுணுக்கமாக உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம ஒவ்வொருவர்களும் யோசிக்க வேண்டும், என்ன மரணத்துக்கு பின்புள்ள கட்டி சாதனங்கள் எந்த அளவுக்கு தயாராகி இருக்கிறது. என்ற கபரு சொர்க்கத்து பூஞ்சுள்ளையாக ஆக வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும், மஹ்ஷர் மைதானத்தில் அந்த லிவாவுல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழே மிம்பர் மேடைகள் அமர வேண்டும், வடுதுகளை பட்டோலை கிடைக்க வேண்டும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையணும். கண்ணியமான சகோதரர்களே, இதற்கான என்ன ஏற்பாடுகள் எங்கள்கிட்ட இருக்குது? ஏற்பாடுகள் ஏராளம், ஏற்பாடுகள் ஏராளம். அதற்காகத்தான் நாங்கள் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். நேர காலத்தோடு பள்ளியில் வந்து இஅ்திகாஃபோட நெய்யத்தோடு இருந்து லொஹா தொழுகிறோம், தஸ்பீஹ் தொழுகிறோம், சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகிறோம், ஜிக்ர்கள் செய்கிறோம், சலவாத்துகள் ஓதுகிறோம். எதற்காக? அந்த ஏற்பாடுகளுக்காக. இன்றைய நாள் மாஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை இரவு தஹஜ்ஜத் தொழுதேன், 4 ரக்காத்துகள் 8 ரக்காத்துகள் தொழுதேன். நீண்ட நேரம் தொழுகையில் நான் குர்ஆன் ஓதினேன்.
சுஜூதுல ருக்குவுல அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தேன். மாஷா அல்லாஹ். நான் இஸ்திக்ஃபார் செய்தேன் தஹஜ்ஜத்தில் அல்லாஹ்ட்ட நிறைய துவா கேட்டேன். சுபஹ ஜமாத்தோடு தொழுதேன். முந்தின சுன்னத்தையும் தொழுதேன். தொழுகைக்கு பின்னால் திக்ர்கள் செய்தேன். மாஷா அல்லாஹ். இந்த வெள்ளிக்கிழமை நாள் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக ஆகிவிட்டதா? உங்களுக்கு மிக பிரயோஜனமாக ஆகியிருந்தால் சந்தோஷப்படுங்க. அந்த ஏற்பாடுகளைத்தான் நாங்கள் உலகத்தில் சாதிக்கணும். சாதிக்கிற விடயங்களில் நிறைய விடயங்களில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. ஈமான் கொண்டவர்களே, நீங்க ஆகிராவுக்காக வேண்டி முக்கூட்டி அனுப்புவதில் ஈமான் கொண்டவர்களே, ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்க. வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா, காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. யாரு? அல்லாஹ்வோட உத்தரவு. எங்களை பார்த்து பேசுறார். நீங்க ஆகராட கட்டி சாதனங்களை தயாரிக்கிற பொழுது இந்த ஜிக்ரையும் சேர்த்திக் கொள்ளுங்க. நம்ம மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் யோசிப்போம், நான் என் வாழ்க்கையில் எவ்வளவு ஜிக்ரு செய்கிறேன், எந்த அளவு என் வாழ்க்கையில் ஜிக்ரு இருக்குகிறது. அல்லாஹ்வோட ஞாபகம் 24 மணித்தியாலும் அல்லாஹ்வோட ஞாபகத்தோடு இருக்கணும். அது அல்லாம நான் அல்லாஹ்வோட திக்ருக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறேன், என்னென்ன திக்ருகளை விசேஷமாக செய்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, திக்ர் இருக்குகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ரசூலுல்லாஹ் யகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆனா இந்த லன்னி அபுதீபி, என்ற அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி நடந்து கொள்வேன். எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில ஒரு விசேஷமான தொடர்பு இருக்கணும். எங்களுக்கு ஒரு உபகாரம் செய்துட்டார் ஒருவர், ஒரு வசதி படைத்தவர். அந்த ஏழை எப்பயுமே அந்த வசதி படைத்தவர் ஞாபகப்படுத்துவார். இவர் தான் எனக்கு வீடு கட்டி தந்தார், இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணினார், என் புள்ள படிக்கிறதுக்கு இவர் தான் ஏற்பாடு செய்தார். ஏன்? அவருக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு உபகாரம் செய்தவரை ஞாபகப்படுத்தும் பொழுது அது அவருக்கு ஒரு ஹாப்பி. எனக்கு உதவி செய்தவர், எனக்கு ஹெல்ப் பண்ணினவர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அண்ணா இந்த லன்னி அபுதீபி, அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி நடந்து கொள்வேன். அல்லாஹ்வை நினைக்கிறோமா? கண்ணியமானவர்கள், அழகான கண்ணு பார்க்கிறோம், அழகான காதுகள் கேட்கிறோம், அழகான நாவு பேசுகிறோம், கைகளும் கால்களும் அழகாக இருக்குகிறது, எங்களுடைய கருமங்களை எல்லாம் அழகாக செயல்படுத்துகிறோம். உள்ளுறுப்புகள், எங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது, எங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிறது. யாரு தந்தது? யாரு தந்தது? ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அவன் தான் எங்களை படைச்சவன். எங்களோட கண்ணு காது உறுப்புகளை தந்தவன் அல்லாஹ். வல்லதி அன்ஷஅக்கும், உங்களை படைத்தவன் அல்லாஹ். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, உங்களுக்கு பார்க்கிற கேட்கிற செவிய, பார்க்கக்கூடிய பார்வைய, கண்ணை, சிந்திக்கக்கூடிய ஆற்றல்களை தந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், கலீலம்மா தஷ்குரூன், கொஞ்சமாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா? கொஞ்சமாவது. அட, எனக்கு கண்ணை தந்தவன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றியாக நடக்க மாட்டீர்களா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா? கலீலம்மா தஷ்குரூன், கொஞ்சமாவது. அல்லாஹ்வை நினைக்கிறோமா? கொஞ்சம் கண்ணில் காதில் ஒரு நோய் ஏற்பட்டு விட்டா டாக்டர்கிட்ட போகிறோம், பல தடவுகள் போகிறோம், லட்சம் லட்சம் செலவழிக்க தயாராகிறோம். என்ற கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, இல்லை கோடி வேணுமா, தயாராகிறோம். கண்ணியமானவர்களே, எந்த கோடியும் கொடுக்காம ரப்பு எனக்கு இந்த உறுப்புகளை தந்தான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். என் ரப்பு தந்தது, என் அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆனா இந்த லன்னி அபுதீபி, அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி நடந்து கொள்வேன். இந்த நேரம் அல்லாஹ்வை நினைக்கும். அல்லாஹ்வுடைய உபகாரம். நான் அழகாக வாழுகிறேன், எனக்கு ஒரு அழகான மனைவி யாரு தந்தது? அல்லாஹ் தந்தது. எனக்கு அழகான குழந்தைகள் யாரு தந்தது? அல்லாஹ் தந்தது. எனக்கு ஒரு அழகான பிசினஸ் யாரு தந்தது? அல்லாஹ் தந்தது. வேறு யாரும் தரல. அப்படி வேறு யாராவது உங்களுக்கு தந்தா நீங்க அந்த ஆதாரத்தை கொண்டு வாங்க. ரப்பு சொல்றான், நான் அல்லாத ஒருவன் உங்களுக்கு உபகாரியாக இருந்தா உங்களோட ஆதாரங்களை கொண்டு வாங்க. நான் தான். அல்லாஹ் சொல்றான், உங்களோட அனைத்து நியமத்துகளையும் ஏற்பாடு செய்தவன் நானே தான். அல்லாஹ் சொல்லுகிறான் வான மாஹு இதா தக்கரணி, என்ற அடியான் என்ன நினைக்கும் பொழுதெல்லாம் நான் அவனோடு இருப்பேன். வான மாஹு இதா தக்கரணி. மஷா அல்லாஹ். அல்லாஹ்வை நினைங்கோ, தனிமையாக நினைங்கோ. 7 கூட்டத்தார்கள் அரிசுடைய நிழல்ல இருப்பார்கள். அரிசுடைய நிழல்ல அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களே சேர்ப்பான். அதில் ஒருவர் யாரு தெரியுமா? ذكر الله خاليا, தனிமையாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார். தனிமையாக திக்ர் செய்கிறார், யாருமே இல்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார். வஃபாலத் ஐனா, 2 கண்ணுகளும் கண்ணீர் வடிக்குது. அந்த திக்ர் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது, அல்லாஹ்வுடைய உபகாரம் சிந்தனைக்கு வருகிறது. வஃபாலத் ஐனா, 2 கண்ணுகளும் கண்ணீர் வடிக்குகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வஇன் தக்கரனி ஃபீ நஃப்ஸி தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, அடியான் என்ன தனிமையாக திக்ர் செஞ்சா, ஞாபகப்படுத்தினா நான் அவனை தனிமையாக ஞாபகப்படுத்துவேன். அடியான் என்னை ஒரு கூட்டத்தார்களுக்கு மத்தியில பேசுகிறானா, ஞாபகப்படுத்துறானா, ஒரு ஜமாத்தாக இருந்து திக்ர் செய்கிறானா, அல்லாஹ் சொல்லுகிறான், நானும் மனிதர்களை விட சிறந்த மலக்குமார்களுடைய கூட்டத்தில் அந்த மனிதரை பற்றி பிரஸ்தாபிப்பேன். எங்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். நாங்கள் அல்லாஹ் பேசினா அல்லாஹ் எங்களை பேசுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அடியான் என்ற பக்கமாக நடந்து வந்தா நான் அவன் பக்கமாக ஓடி போவேன். என்ன அர்த்தம் இது? என்ன விளங்குது இந்த ஹதீஸில்? விளக்கமாக சொல்லணும், நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, இது புகாரியில் பதிவாக இருக்கிற ஹதீஸ். அல்லாஹ் எப்பயுமே ஞாபகப்படுத்தும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலேயே வாழணும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் அப்துல்லாஹ் இப்னு புஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு புஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ரஜுலன் கால யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குகிறார். அப்துல்லாஹ் இப்னு புஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்ன ரஜுலன் கால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்று அழைக்கிறார்கள். இன்ன ஷராஇல் இஸ்லாம் கது கஸுரத் அலைய, மார்க்கத்துடைய விடயங்கள், ஷரியத்துடைய கருமங்கள் எல்லாம் அது அதிகமாகிவிட்டது. சட்ட திட்டங்கள், அமல்கள், திக்ருகள், திலாவத்துகள், கடமைகள், கட்டளைகள் எல்லாம் ஏராளமாக இருக்குகிறது. அந்த சஹாபி கேட்குகிறார், அஹ்பிர்னி பிஷையின், எனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தாங்க, நான் அந்த விடயத்தில் உறுதியாக இருக்கணும், நேமமாக செய்யணும், அந்த விடயத்தில் நான் என்னை உறுதிப்படுத்தி கொள்ளணும், அந்த விடயத்தை நேமமாக செய்யணும். யா ரசூலல்லாஹ், மார்க்கத்தில் விடயங்கள் எல்லாம் நிறைய இருக்குகிறது, எனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தாங்க, அந்த விடயத்தில் நான் நேமமாக உறுதியாக இருக்கணும். இந்த கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? ஏ மனிதா, கால லா யஸாலு லிசானுக ரத்துபன் மின் திக்ரில்லாஹ். யார் சொன்ன புத்திமதி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஸாலு லிசானுக ரத்துபன் மின் திக்ரில்லாஹ். லா யஸாலு லிசானு, உன் நாவு எப்பயுமே ஈரமாக இருக்கணும். ஈரலிப்பு, எச்சி ஊறணும். உன் நாவு எப்பயுமே ஒரு ஈரமாக இருக்கணும். எதன் மூலமாக? அல்லாஹ்வை திக்ர் செய்த காரணத்தினால். ரத்துபம் மின் திக்ரில்லாஹ், லா யஸாலு லிசானுக ரத்துபம் மின் திக்ரில்லாஹ். உன்ன நாவு அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு அது ஈரமாக இருக்கும்.
யார் அறிவிக்கிற? அப்துல்லாஹ் இப்னு புஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு மனிதர் வந்து, மார்க்கத்துடைய விடயங்கள் அதிகமாக இருக்குகிறது, எனக்கு ஒரு முக்கியமான விடயத்தை கற்றுத்தாங்க, நான் அதில் நேமமாக இருக்கணும், என்ன உறுதிப்படுத்தி கொள்ளணும் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு லிஸானுக ரத்பம் மின் திக்ரில்லாஹ். இதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முக்கியமான சஹாபி தூதராக அனுப்பப்படுகிறார்கள். தூதராக அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்து போற கடைசி நேரம், நபியுடைய மஜ்லிஸ்ல இருந்த சஹாபாக்களுக்கு பிரிஞ்சு போறேன்டா கடும் கவலை. பிரிஞ்சு போற கடைசி நேரம், அன்குல்து நான் கேட்டேன், கடைசி நேரத்தில் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமலை கற்றுத்தாங்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமலை சொல்லுங்களேன், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ். யாரு கேட்டாங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹை விட்டு பிரிந்து போற கடைசி நேரத்தில் அன்குல்து நான் கேட்டேன், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் இல்ல. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், அன்தமூத வலிசானுக ரத்பு மின் திக்ரில்லாஹ். நீங்க மௌத்தாகணும் முஆத், நீங்க மௌத்தாகிற நேரம் உங்களோட நாவு திக்ரு செஞ்சு நலைந்து இருக்கணும். அன்தமூத வலிசானுக ரத்பு மின் திக்ரில்லாஹ், வலிசானுக ரத்பு மின் திக்ரில்லாஹ். நீங்க மௌத்தாகணும். நீங்க எப்படியான நிலைமையில? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வை திக்ரு செஞ்சு உங்களோட நாவு ஈரமாக இருக்கும். அல்லாஹ் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்ட திக்ர் இருக்குது, எப்பயுமே அல்லாஹ்வை திக்ர் செய்யும். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடத்துல பல புத்திமதிகளை சொன்னார்கள், பல புத்திமதிகள். இதுல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை யாருக்காவது இரவேல வணங்குறது, இரவேல நின்று வணங்குவது, தஹஜ்ஜத் தொழுவது, தஹஜ்ஜத்துக்கு எழும்புவது கஷ்டமாக இருக்குகிறதா? மன் அஜஸ மின்கும் அனில் லைலி அய்யுகாபிதஹு. இரவேல தஹஜ்ஜத்துக்கு எழும்பி, நேர காலத்தோடு எழும்பி உங்களுக்கு அமல் செய்வது கஷ்டமா, ஏலாம் இருக்குகிறதா? ஒன்று கேட்டார்கள். ரெண்டாவது கேட்டார்கள், உங்களோட பணத்தை அல்லாஹ்ட பாதையில் செலவு செய்வதில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா? உங்களோட மனம் இடம் கொடுக்குது இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் பகைல் தனம் இருக்குது, அல்லாஹ்ட பாதையில் பணத்தை செலவழிக்கிற மனம் வருகிறதில்லை. மூணாவது கேட்டார்கள், அல்லாஹ்ட பாதையில் வெளியாகுவது, ஜிஹாது செய்வதற்கு உங்களுக்கு கஷ்டமாகிக்குதா, மனம் இடம் கொடுக்குது இல்லையா? மூணு விஷயத்தை சொன்னார்கள். ஒன்றென்னா, தஹஜ்ஜத் தொழுவது உங்களுக்கு சிரமமா? தஹஜ்ஜத்தில் இரவேல எழும்பி அமல் செய்வது கஷ்டமாக இருக்குதா? அல்லாஹ்ட பாதையில பணத்தை செலவு செய்வது கஷ்டமாக இருக்குதா? அல்லாஹ்ட பாதையில பாடுபடுவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஃபஅலைக்கும் திக்ரல்லாஹ், நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்துகிறேன், என்ன கட்டாயப்படுத்துகிறேன்? அல்லாஹ்ட திக்ர் செய்வதை, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை, திக்ரில் உங்களோட வாழ்க்கையை கழிப்பதை என்று சொன்னார்கள். இது தபரானில வரக்கூடிய ரிவாயத். இந்த ஹதீஸுக்கு ரெண்டு விளக்கம். ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்ய லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த திக்ர்களை செய்ய என்ன கல்புல அல்லாஹ் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவான். இந்த பாக்கியத்தை இழந்தேனோ அந்த பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். தஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும், அல்லாஹ்ட பாதையில பணத்தை செலவு செய்யற பாக்கியம் கிடைக்கும், அல்லது அல்லாஹ்ட பாதையில பாடுபடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு விளக்கம். இன்னும் ஒரு விளக்கம், இந்த அமல்களை நீங்க மிஸ் பண்றீங்க, ஜிக்ர்ல நீங்க திளைத்திருந்தால் அந்த அமல்களை விடவும் ஜிக்ருக்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். ஜிக்ர் எல்லா அமல்களை விடவும் ஒரு தலைமைத்துவமான அமல், மிகைத்த அமல். கண்ணியமான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா
அபு தர்தா ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யபஅஸன்னல்லாஹு அக்வாமன் யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளையில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை எழுப்பாட்டுவான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் அவங்களே சேர்ப்பானாக. ஆசைவிங்கோ ஹதீஸை கேட்க முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் கியாமத்து நாளில் ஒரு கூட்டத்தை எழுப்பாட்டுவான். லா யபஅஸன்னல்லாஹு அக்வாமன் யௌமல் கியாமா, கியாமத் நாள் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எழுப்பாட்டுவான். எப்படியான நிலைமையில? ஃபி வுஜூஹிஹிம் நூர் அலா மனாபிரில் லுஅ்லு, அவங்க எழும்பி வரும் பொழுதே முகம் பிரகாசம், முகம் வெளிச்சம், முகம் பிரகாசத்தோடு வருவார்கள். எங்க அமருவார்கள்? மிம்பர், அதாவது லுஅ்லு, முத்தாலான மரகதங்களாலான அந்த மேடையில் அமர்ந்திருப்பாரு. அல்லாஹ் ஒரு கூட்டத்தை எழுப்பாட்டுவான். அவர்கள் எப்படி வருவார்கள்? முகமெல்லாம் பிரகாசம், முத்து மேடைகள் அமர்ந்திருப்பார்கள். மக்கள் எல்லாரும் பொறாமப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைசு அன்பியா வல ஷுஹதா, இவர்கள் நபிமார்களும் இல்லை ஷுஹதாக்களும் இல்லை. அடே, நபிமார்களும் இல்லை ஷுஹதாக்களும் இல்லையா? அந்த இருந்த ஒரு சஹாபி, ஒரு சஹாபி, ஒரு நாட்டு பொறுத்து சஹாபி, ஹதீஸில் எப்படி வருகுதுண்டா, அவருக்கு ஒரு துடிப்பு வருது. அப்படியா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அவருக்கு தெளிவாக்குங்களேன், தெளிவாக்குங்களேன் யா ரசூலல்லாஹ். யார் அவர்? கொஞ்சம் சொல்லித்தாங்களே. கியாமத்து நாளையில முகம் பிரகாசித்த நிலைமையில மிம்பர் மேடைகள், முத்தாலான மிம்பர் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் நபிமார்களும் அல்ல, சுகதாக்களும் அல்ல. அப்ப யார் யா ரசூலல்லாஹ்? அவரை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல பிரதேசங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி முஹப்பத்து வைக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக நேசிக்குகிறார்கள். யஜ்தமிஊன அலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி ஒன்று சேர்கிறார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி ஒன்று சேருகிறார்கள். எதுக்கூறுன் அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். இதுல பல பிரதேசங்கள், மின் பிலாதின் ஷத்தா, பல கோத்திரத்திலிருந்து, பல நாட்டிலிருந்து. இதுக்கு இன்றைய காலத்தில் 2-3 விடயத்தை யோசிக்கலாம். ஒன்று மதரசாக்கள், பல பிரதேசத்து மாணவர்கள், பல கோத்திரத்து மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுகிறார்கள். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள், ஔராதுகள் ஓதுகிறார்கள், குர்ஆன் ஹதீஸுடைய விடயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள், அல்லாஹ்வை தஹ்மீத் செய்கிறார்கள். இன்னும் ஒன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில பல பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஜமாத்தில் வருகிறார்கள். அவர்கள் இரவிலும் பகலிலும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார்கள். இது ஒன்று. இன்னும் ஒரு விளக்கம், எங்களுக்கு முந்தின காலங்களில் ஷேகுமார்கள், மிகப்பெரிய உலமாக்கள், அவர்கள், நான் இந்தியாவில் ஓதுற நேரத்தில் கூட மாஷா அல்லாஹ் எங்களோட மதரசாவுக்கு பக்கத்தில் ஒரு ஜிக்ர் கான்கா இருந்துச்சு. அதுல மூத்த உலமாக்கள் வருவார்கள், தூர இடங்களிலிருந்து ஆலிம்கள் வருவார்கள், அங்கு தங்குவார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த ஷேகோடு இணைந்த நிறைய உலமாக்கள், எங்களுடைய எல்லா உஸ்தாதுமார்களும் அந்த ஜிக்ர் கான்காவுக்கு போவார்கள். காலையில நிறைய ஜிக்ர் செய்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த அமல்ல நாங்கள் ஈடுபடணும். இன்னும் 2 விடயத்தை சொல்லுகிறேன். அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், இந்த தொழுகைக்கு பின்னால இந்த நேரம் ஜிக்ர் இருக்கணும். இந்த தொழுகைக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரா ஆயத்தல் குர்சி துபுரக்குள்ளி சலா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால யார் ஆயத்துல் குர்சி ஓதுவாங்க, ஆயத்துல் குர்சி அந்த இடத்துல ஜிக்ர், தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய ஜிக்ர்கள். ஆயத்துல் குர்சியில் என்ன இருக்கிற? அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய உயர்வு அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்வுடைய உயர்வு பேசுகிறான். கண்ணியமானவர்களே, யார் ஆயத்துல் குர்சிய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதுவார்களோ, லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னதி இல்லா அய்யமூத், அவர் சொர்க்கம்தான். அவர் ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதினால் அவர் சொர்க்கவாதி தான். சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடை என்ன தெரியுமா? இல்லா அய்யமூத், அவர் மௌத்தாகிற மட்டும்தான் தடை. மாஷா அல்லாஹ்.
இந்த ஜும்மாவில் நிய்யத்து வைங்கோ, மௌத்தாக வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உன மனைவிக்கு பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கோ, தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சிய ஓதாமை எழுப்புவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. இன்னும் ஒரு திக்ர முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கையை பிடிச்சார்கள், முஆத் என்று கூப்பிட்டார்கள். முஆதே வல்லாஹி இன்னி லா உஹிப்புக, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உங்களை நேசிக்கிறேன் முஆத் என்று உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஆதே நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால விட வேண்டாம். அந்த கூல் என்ன, நீங்க இப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக, உன்னை திக்ர் செய்வதற்கு, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு. அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், அழகான வணக்கங்கள் ஈடுபடுவதற்கு. இன்னும் ஒரு ஹதீஸ்ல அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் பெரும் பெரும் பாக்கியங்களை அடைந்து சொர்க்கத்தில் பெரிய பெரிய பதவிகள் அடைந்து கொண்டு விட்டார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன விஷயம், என்ன சொல்றீங்க? யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்களை போல நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறார்கள், நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம், அவங்களும் நோன்பு பிடிக்கிறார்கள். ஆனா அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இருக்குது, நிறைய பணங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறாங்க, எங்கள்கிட்ட பணம் இல்லை செலவழிப்பதற்கு. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர் அலா உஅல்லிமுக கலிமாத், நான் உங்களுக்கு சில கலிமாக்களை சொல்லித்தாரேன், சில திக்ருகளை சொல்லித்தாரேன். அபூதரே, அந்த திக்ருகளை நீங்க செஞ்சா துதிரிக்கு பிகா மன் சபக், உங்களை யாரெல்லாம் முந்தி போனாங்களோ அவங்கள பிடிக்கலாம். உங்களுக்கு அமல்கள் செஞ்சு 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 முன் வரிசைக்கு பேய்த்துட்டாங்க. அபூதர், நான் உங்களுக்கு சில களிமாக்களை சொல்லித்தாரேன், அந்த களிமாக்களை நீங்க சொன்னா உங்களுக்கு முந்தி போனால பிடிக்கலாம். ரெண்டாவது சொன்னார்கள், யாரெல்லாம் உங்களை யாருக்கும் விரட்டி வந்து பிடிக்கோமேலா, அமல் செஞ்சு பிடிக்கோமேலா, ஆனா உங்களை மாதிரியான அமலை செஞ்சாலே தவிர. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன சொன்னார்கள்? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாரேன், உங்களை யாருக்கும் முந்தேலா, உங்களை முந்தி போன எல்லாரும் பிடிச்சு கொள்ளலாம். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஜிக்ரை பத்தி நிறைய ஹதீஸ்களை நாங்க பார்க்கலாம். எனவே வாழ்க்கையில அல்லாஹ் அதிகமாக ஜிக்ர் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அக்ஸிரு சொன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், அக்ஸிரு மின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை, அந்த ஷஹாதத்தை அதிகமாக மொழிங்க, அதிகமாக மொழிங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா இருக்குதே, வானம் பூமி நிறையும் அளவுக்கு நன்மையால உங்களுக்கு நிரப்பிவிடும் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அதிகமாக ஜிக்ர் செய்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இருந்த பதவிகளை நசீபாக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தகிது வலதா வ லம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி அபதா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூது பிஹக்கின் சிவா வ லா நஅபுது இல்லா இய்யா ولا نشرك بعبادته أحدا وأشهد أن محمدا عبده ورسوله داعي إلى توحيد الله وشهادة مشنا ونذيرا مرشدا. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم وآمن وعمل صالحا ثم اهتدى. ما بعد، فيا عباد الله اتقوا الله تبارك وتعالى وأطيعوا، لأن التقوى والطاعة هما سلاحكم فالتزموا بأعلائكم في كل أماكنكم. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما نبوسا كمطريرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبة المبارك، يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تتحرم النازل وموتا خالصا ومرضا حابسا وتصيفا موليا. وسر الذي بينكم وبين ربكم تسعدوا تؤجروا وتحمدوا وتنصروا وتجبروا وأمروا بالمعروف تحسموا وأنهوا عن المنكر تنصروا. يا أيها الناس إني أكسكم أكثركم ذكرا للموت وأكرمكم أحسنكم استعادا
الله ألا وإن من علامات الأقل التجافي عن دار الغرور لسكن القبور والتأهب ليوم النشور والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروا إنه هو الغفور الرحيم وفقنا لما تحب وترضى وجعل الآخرة خير اللهم إنا نسألك رضوانك والجنة ونعوذ بك من سخطك ربنا الحمد لله على إحسانه والشكر التوفيق امتنانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه اللهم صل على عبدك ورسولك محمد وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا ما بعد يا أيها الناس اتقوا الله حق التقوى واستمسكوا من الإسلام العروة الوثقى فاحذروا المعاصي فإن إقدامكم على النار واعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وعليكم بالجماعة فإن الله على الجماعة ومن سد في النار واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه فقال الله تعالى قولا كريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على عبدك رسولك محمد وعلى آله وصحبه وسلم خلفاء الراشدين والأئمة المهتدين الذين قضوا بالحق وبه كانوا يعدلون أمين من سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله وسيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى وارض أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين وارض عنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات للأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار بئس القرار ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غير ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون